இங்கு சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் அலை இயக்கம். இந்த அலை இயக்கமானது பிரபஞ்சத்திலே நடைபெறக்கூடிய பல நிகழ்ச்சிகளுக்கு அடிப்படையாக அமைந்துள்ள ஒரு உண்மை. அதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் மனிதனுடைய அறிவு இயற்கையின் தன்மையை அறிந்து எந்த அளவிலே வாழ்வை செம்மப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவு உண்டாகும். உண்மையை எந்த அளவுக்கு உணர்கின்றோமோ அந்த அளவு வாழ்விலே பொறுப்புணர்ச்சி ஏற்படும். அதன்றி மேன்மையிலேயே அறிவை செலுத்தி வந்தால் அது மயக்கத்துக்கு வழிவகுக்கும். உண்மை மேன்மை என்பது இயற்கையிலே அமைந்துள்ள இயற்கையான இயல்பான இயக்கங்களும் குணங்களும், அதுதான் உண்மை. உண்மை உள்ளடங்கியது. மேன்மை மேலாக காட்டுவது, எடுத்து காட்டுவது, புலன்களுக்கு எட்டுவது, அதுதான் மேன்மை என்று சொல்லுவது. அது சிறப்பு. அப்போ உண்மை அறியும் போது மேன்மையின் சிறப்பு கூட எந்த அளவில எந்த முறையில நாம் அனுபவித்துக் கொள்ள முடியும் என்று தெரிந்து கொள்ளலாம். அதில் அலை இயக்கம் என்பது இது ஒரு விஞ்ஞான உண்மை. இருந்தாலும் விஞ்ஞானம் ஓரளவில் அலை இயக்கத்தை பயன்படுத்தி வருகின்றதே தவிர அது உண்மை அவர்களும் உணரவில்லை. நாம் எப்பொருளிலும் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற முறையில இந்த அலை இயக்கத்தின் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு இதை ஒரு பாடமாகவே வைத்திருக்கிறேன். ஆனாலும் மிக நுண்ணிய அறிவும் ஆராய்ச்சி திறனும் கூர்ந்து நோக்கும் பண்பும் இதற்கு தேவை, வேறொன்று இல்லை. விஞ்ஞானம் படிக்க வேண்டும் என்றால் பல ஆண்டுகள் கல்லூரியில போய் கற்க வேண்டும். ஆனால் அதே விஞ்ஞானத்தை இப்பொழுது நாம் மெய் விளக்க தவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளும் போது மிகச் சுலபமாக இயல்பாக வந்துவிடும். இப்பொழுது ஒரு காட்சி அமைத்து கொடுக்கிறேன். இந்த பேரியக்க மண்டலம், நாம் கோடான கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, ஒவ்வொன்றும் ஒரு சூரியன் தான். எப்படி நமது உலகம் சுற்றி வரக்கூடிய சூரியன் இருக்கிறதோ, அந்த சூரியனை சுற்றி பல கோள்கள் உள்ளனவோ, அதே போன்று நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அதே ஒவ்வொன்றையும் சுற்றி பல கோள்களும் உள்ளன, தனியாகவும் இருக்கின்றன. அவ்வாறு இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் இரவில் நின்று நீங்கள் அண்ணாந்து பார்த்தீர்களே ஆனால் எண்ணற்ற சூரியன்களை நாம் பார்க்கிறோம் நட்சத்திரங்களாக. ஒவ்வொன்றுக்கு ஆய்வுகளை சாதாரண நம்மால் யூகிக்க கூட முடியாது. பல கோடி ஆண்டுகள் அவை தோன்றி இயங்கி அந்த இயக்கத்திலே பெற்ற அனைத்து தன்மைகளும் ஒவ்வொரு கோளிடத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திடத்திலும் அமைந்து உள்ளன. இவையெல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றில் இருந்து வரக்கூடிய ஒரு ரேடியேஷன் அலை இந்த பேரியக்க மண்டலம் முழுவதிலும் கலந்து நிறைந்து
எவ்வாறு ஒவ்வொரு பொருளையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று அறிந்து கொண்டால் அதை அறிய அறிய அந்த உண்மை மனதிலே நிலை பெற தன்முனைப்பு என்பது அடியோடு அற்றுப்போகும். தன்முனைப்பு அற்றபோது அறிவு பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் இறைவனுடைய தன்மையாகவே இறை உணர்வாகவே எல்லாவற்றிலும் ஊடுருவி பாய்ந்து உண்மை உணரத்தக்க ஒரு பேரறிவாகவே மிளிரும். அந்த முறையில இப்போது நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் தோற்றங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பிரித்து கொண்டே போவோமேயானால் எந்த பொருளை எடுத்தாலும் சரி கடைசியில விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணு என்ற ஒன்றை பார்க்கலாம். அவர்கள் சொல்லக்கூடிய அணு பல நுண்ணிய பரமாணுக்கள் இணைந்து ஒரு குடும்பமாக இயங்கி வரக்கூடியதுதான் விஞ்ஞானிகள் அணு என்று சொல்வதற்கு அர்த்தம். அதிலே கரு அணு, துணைக்கரு அணு, மின்னணு என்றெல்லாம் பிரித்து பேசுவார்கள். அவையெல்லாம் சேர்ந்த கூட்டுதான் அணு. தத்துவ ஞானிகள் பேசக்கூடிய அணு அப்படி அல்ல. அந்த அணுவையும் பிரித்தால் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணுவையும் தனித்தனியே பிரித்துக் கொண்டே மேலும் எந்த வகையாலும் பகுக்க முடியாத ஒரு தனித்துகள், பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள், அந்த ஒரு நுண்ணிய துகள் தான் அணு அல்லது பரமாணு என்று சொல்லப்படுவதாகும். இந்த பரமாணுவினுடைய தோற்றம் என்ன, அதனுடைய இயக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவ்வளவு நுண்ணிய பரமாணு தன்னைத்தானே விரைவாக சுழன்று கொண்டிருக்கிறது இந்த சுத்த வெளியில. சுத்த வெளி என்பதுதான் ஒரே ஒரு பொருள். அது உண்மை என்றும் இறைவன் என்றும் பூரணம் என்றும் தெய்வம் என்றும் ஆதி என்றும் அனாதி என்றும் சொல்லக்கூடிய ஒன்றுதான் சுத்த வெளி. அதை என்ன நினைக்கிறோம்? நாம் ஒன்றுமில்லாதது என்று நினைக்கிறோம், சூன்யம் என்று நினைக்கிறோம். சூன்யம் என்று நினைத்தால் ஒன்றுமே இல்லை, அதற்கு ஆற்றலற்றது சக்தியற்றது என்ற எண்ணம். அப்படி அல்ல, அது ஒன்றுதான் வல்லமை உள்ளது. அதனால அதை ஆங்கிலத்தில் ஆல்மைட்டி என்று சொல்வார்கள், ஆம்னிபோட்டன்ட் என்று சொல்வார்கள். எல்லா ஆற்றலும் அடங்கியுள்ளது என்பதற்காக ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்வார்கள். எங்கு நிறைந்தது, எங்கேயாயினும் வெளியில்லாத ஒரு இடம் பார்க்க முடியுமா? அணுக்களே அசைந்து கொண்டிருந்தாலும் அது இரண்டு அணுக்களுக்கு மத்தியிலே இடைவெளியாக இருப்பது சுத்த வழிதான். இம்மாதிரி எங்கும் நிறைந்தது, எல்லாம் உணர்ந்தது, ஆம்னிஷியன்ஸ். ஒவ்வொரு பொருளிலும் நிறைந்து அது இயங்கும் போது அது அறிவோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு தன்மை, இயக்க ஒழுங்கு, துல்லியம் என்ற மூன்று குணங்களோடு எந்த பொருளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வரைமுறையற்று எந்த இயக்கமும் நடைபெறவே இல்லை இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல. எல்லாமே ஒரு ஒழுங்கு முறையில, அணு முதல் கொண்ட அண்டை ஈராக ஒரு ஒழுங்கு முறையில தான் நடைபெற்று வருகிறது. உதாரணமாக இந்த சூரியனை நில உலகம் சுற்றி வருகிறது என்றால் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் மைல்கள் சுற்றி வருகின்றன. 365 நாள் என்று சொன்னால் சரியாக அந்த 365 நாளில ஒரு சுற்று வந்து முடிகிறது. ஒரு நிமிடம் பிறழுமா, ஒரு நிமிடம் குறையுமா, நீளுமா? இல்லை. அப்பொழுது எந்த அளவு முறையாக இயங்கி
அந்த நேரம் தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது பார்ப்போம். அதே நேரத்தில் தன்னைத்தானே சுற்றும் வேகத்துல 24 மணிக்கு தன்னை ஒரு சுற்று சுற்றி கொள்ளுகிறார். எங்கேனும் ஒரு சிறு தவறு ஏற்படுமா என்றால் இல்லை. அது மாத்திரம் அல்ல, ஒரு ரோஜாப்பூ விதையை விதைக்கிறோம், அது செடியாகி மலர்ந்து வரும்போது எந்த செடியில் இருந்த அந்த விதை வந்ததோ அந்த செடியின் தன்மை எல்லாமே அந்த விதையிலிருந்து அந்த விதையின் மூலமாக எழும் செடிகள்ல அவ்வளவும் பூரித்து காட்டுகிறோம். அந்த இதழ்கள், அந்த மனம், அந்த நிறம் அனைத்தும் உண்டாவதை பார்க்கிறோம். இது போல ஒவ்வொரு பொருளிலும். இதனால எந்த பொருளும் அறிவின் தன்மையோடு நெறி பிறழாமல் முறை பிறழாமல் இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அத்தன்மையில ஒரு பரமாணு என்ற விண் என்ன என்று பார்க்கிற போது அது சுத்த வெளி என்று எதை சொல்லுகிறோமோ அதனுடைய இயக்க நிலையாகும். நிறைவாக இருந்தது, அதற்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து ஒரு சிறு அளவில இயக்கம் உண்டாகிறது. அதான் பூரணத்திலே பின்னம் என்று சொல்வார், பிராக்ஷன். சிவம் என்பது வெட்டவெளி என்பது பூரணம். அந்த பூரணத்தில ஒரு சிறு இயக்கம். அந்த இயக்கம் உண்டான போது அதை சுற்றி இருப்பது என்ன? பூரண பொருள். எல்லாம் வல்லவள், எல்லாம் வல்ல ஒன்று. அதனுடைய அழுத்தமே அந்த சுழற்சிக்கு விரைவு தொடர்ந்து கொடுக்கக்கூடியதாக அமைந்து ஒவ்வொரு பரமாணுவும் தன்னைத்தானே விரைவாக தொடர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த சுற்றுல என்ன பிறக்கிறது என்று பார்ப்போம். இந்த சுற்று என்ற பரமாணுவை என்ன என்று பார்த்தால் சுத்த வெளியினுடைய ஆற்றல் தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போ பரமாணு என்பது இறைநிலை என்று சொல்லக்கூடிய சிவம், இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிவம், அப்படி வைத்துக் கொள்ளலாம். அதனால்தான் சக்தி சிவம் என்று சொல்வது. சக்தியும் சிவமும் சரிபாதி என்று சொல்வார். சிவமே இயங்கும் போது சக்தி ஆயிற்று. அப்பொழுது சிவம் தானே சக்தியாக இருக்கிறது. அப்ப சிவத்தையும் காணலாம், சக்தியும் காணலாம் இயக்கத்தில. அதுதான் பரமாணு. அத சிறப்பு நிலை கொண்டு சக்தி என்றாலும் உண்மை நிலையை கொண்டு சிவமாகத்தான் பாவிக்க வேண்டும். அந்த நிலையிலே இயங்கும் போது, விரைவாக இயங்கும் போது, அதிலே இருந்து அந்த இயக்கத்திலே இருந்து வெளிவரக்கூடிய, தொடர்ந்து வெளிவரக்கூடியது விரிவு அலை. சுழன்று கொண்டிருப்பது பரம்பொருளின் அலை. அது சுத்த வெளி இயங்குவதனால ஏற்பட்ட அதுவும் ஒரு அலைதான். கடலிலே அலை போன்று பல கோடி அலைகள் எழுகின்றன, கடலிலேயே இயங்குகின்றன, கடலிலேயே முடிகின்றன. அலை வேறு கடல் வேறு அல்ல. அதே போன்று சிவம் என்ற பூரணத்தில சக்தி என்ற இயக்கம், அதனுடைய இயக்கமே சக்தி என்ற நிலையில எல்லை கட்டி பருமன் இருக்கிறது, வேகம் இருக்கிறது, இயக்க நீடிப்பினாலே காலம் இருக்கிறது. ஒவ்வொன்று இயங்கும் போது இரண்டுக்கு இடைவெளியே தூரம் இருக்கிறது. எனவே அணு என்றாலே பருமன், வேகம், காலம், தூரம் என்று 4 கணக்கீடுகள். அந்த வேகத்திலே சுழலும் போது இந்த அலையில இருந்து இன்னொரு அலை பிறக்கிறது, சுழல் அலை, விரிவு அலை. பரமாணு என்பது சுழல் அலை, அதிலே இருந்து பிறப்பது விரிவு அலை. அது எல்லையே இல்லாத
எப்பொழுதும் விரிந்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறு பிரபஞ்சத்திலே உள்ள எல்லா பரமாணுக்கள் சேர்ந்து இயங்கி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அலைதான் இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் நிறைந்து அந்த அலைக்கு பேர் யூனிவர்சல் மேக்னட்டிசம், பிரபஞ்ச காந்த சக்தி. அதை காந்தம் என்று எப்படி சொல்லுகிறோம் என்றால், அணு இயங்குவதனால அலை வருகிறது. அந்த அலையை சுற்றியுள்ள சிவம் எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் ஆகையினால அது தடுக்கிறது. இரண்டு பொருள் அழுத்தினாதான் ஒரு அழுத்தம் என்ற ஒரு நிகழ்ச்சி உண்டாகும். ஒன்றே ஒன்று அழுத்திக் கொண்டிருந்தால் அது அழுத்தம் ஆகாது. அது எங்கேயேனும் மோதும் போதுதான் அழுத்தம் என்பது உண்டாகும். அதுபோல சிவத்தினுடைய இருப்பு ஆற்றல், சக்தியினுடைய இயக்க ஆற்றல், இந்த இரண்டும் சேரும்போது அழுத்தம் என்ற ஒரு செயல் உண்டாகிறது. அப்போ இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் ஒரு எல்லைக்குட்பட்டது. அதற்கு அப்பால் சுற்றி இருப்பது என்ன? எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளாகிய சிவமேதான். அதிலேயே எல்லாம் தோன்றியதுனால எல்லாவற்றையும் அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அணுவும் சுழலுகிறது. அணுக்கள் இணைந்த கூட்டாக உள்ள ஒரு குடும்ப அணுவும் சுழலுகிறது. அதனால சேர்ந்த பேரணுவும் சுழலுகிறது. அவை சேர்ந்து எந்த பொருள் ஆனாலும் அதுவும் சுழந்து கொண்டேதான் இருக்கு. இந்த பேரியக்க மண்டலத்துல எந்த பொருளும் சுழற்சி இல்லாம இல்லை. சுழற்சி இல்லாத ஒரு பொருள் இருக்கிறது என்று வச்சால் ஏதோ ஒரு பெரிய பொருள் சுழன்று கொண்டிருக்கிறது, அதோடு இணைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் சுழன்று கொண்டா இருக்கிறோம் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே சுழன்று கொண்டிருக்கிறோம். இந்த பூவுலகம் ஒரு மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுற்றி கொண்டிருக்கிறது என்றால், ஒரு நாளைக்கு ஒரு சுற்று வந்து விட்டது என்றால் நாமும் அந்த அளவிலே அந்த வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறோம். ஆகினால சுழலாத பொருள் இல்லவே இல்லை, இயங்காத பொருள் இல்லவே இல்லை. அப்படி ஒவ்வொரு பொருளும் சுழன்று கொண்டிருக்கிற போது பரமாணு சுழலுகிறது, பல சேர்ந்த அணுவும் சுழலுகின்றது. அப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விரிவு அலை என்றது ஒன்று உண்டல்லவா? அந்த விரிவு அலை எந்த பொருளிடத்திலும், நுண்ணிய அணுனுடைய அலை வேறு, அது கூட்டாக சேர்ந்த அணுனுடைய அலை வேறு, அந்த பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில வரக்கூடிய அலை வேறு என்று எந்த பொருள் எடுத்தாலும் சூரியன் வரையில நுண்ணிய அணுல இருந்து அதாவது சுழன்று கொண்டே இயங்கிக் கொண்டே இருப்பதனால அலை என்பது தோன்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த அலை சுற்றிலும் உள்ள பொருள் மீது தாக்கும் அல்லவா? அந்த தாக்குதல் தான் மோதுதல். ஆங்கிலத்துல அதை கிளாஷ் என்று சொல்லலாம். அப்படி மோதும் போது பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு பொருளிலேயும் அதே ஆற்றல் இருப்பதனால அதிலே இருந்து வரக்கூடிய அலை இந்த அலையும் மோதி பிரதிபலிக்கிறது, திரும்ப பெறுகிறோம். முழுவதிலும் ஒரு பொருளிடத்துல இருந்து போன அலை முழுவதும் திரும்புவதில்லை, விரிவு ஆகிற சிதறுகிறது. எந்த பொருளும் அலையே ஆகினால அந்த பரமாணு ஆனாலும் சரி, பெரிய பொருள் ஆனாலும் சரி, ஊடுருவியும் போகிறது அலை. ஊடுருவி அந்த புறமும் போகும். அதிலே ஒரு சில திரும்பி திரும்பி வந்து இரண்டு பொருளுக்கிடையே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே எந்த பொருளிடத்திலும் தோன்றக்கூடிய அலைக்கு ஐவகையான இயக்கம்: மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன். மோதுதல்,
திரும்ப பெறுதல், சிதறுதல், ஊடுருவல், ஒன்றுக்கொன்று இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல், பிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் என்று 5 வகையான இயக்கங்கள் எந்த அலைக்கும் உண்டு. நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரிடத்திலும் ஒரு அலை இயக்கம் இருக்கிறது. அந்த அலை மற்றவர்கள் மீது மோதும், ஓரளவு திரும்பும், ஓரளவு சிதறும், ஓரளவு ஊடுருவியும் போகும், 2 பேருக்கிடையேயும் ஓடிக்கொண்டிருக்கும். இதை புரிந்து கொண்டால் போதும். எவ்வாறு ஐவகை இயக்கங்கள் அப்படி அலை மோதும் போது பரமாணு என்ற நிலையிலே இருக்கக்கூடிய அலை, மெல்லிய அலை, அது பிரபஞ்சம் முழுவதிலும் ஏற்றத்தாழ்வில்லாத அலை. அதனால சிவம் என்ற பூரண பொருளோடு அது மோதுவதனால அழுத்தம் என்பது உண்டாகிறது. சில அணுக்கள் கூடி காற்று என்ற நிலை வந்த பிறகு இந்த பரமாணு என்ற நிலையிலே இருந்து வரக்கூடிய அழுத்தம் என்ற அலை காற்று என்ற இன்னும் கெட்டிப்பட்ட அழுத்தப்பட்ட அலையோடு இணையும் போது ஒலி என்ற விளைவு வருகிறது. இன்னும் அழுத்தமான அலை காற்று, அதிலே மோதும் போது ஒலியும் உண்டாகிறது, ஒளியும் உண்டாகிறது. இந்த ஒளி என்ற இடத்துல அதை மின்சக்தி என்று சொல்லுவோம். அழுத்தம் என்ற இடத்துல ஒன்று மோதுகிறது, இன்னொன்று அண்ணாண்ட அழுத்துகிறது. ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்ஷன், தள்ளும் சக்தி, கொள்ளும் சக்தி என்று இரண்டாக இருக்கிற போது அதை காந்த சக்தி என்று, மேக்னட்டிசம் என்று சொல்லுவோம். அதேதான் அது ஒளியாக செயல்படும் போது அது மின்சக்தி என்று சொல்லுகிறோம். சக்தி ஒன்றுதான், அலைதான். இந்த ஒளியாக மாறக்கூடிய ஒரு அலை நீரிலோ அல்லது கெட்டிப்பொருளிலோ ஏற்படுமேயானால் அது உடனே வெளியேறாது. அந்த உருவத்துக்குள்ளாகவே, அந்த எல்லைக்குள்ளாகவே பல தடவை சுழன்று சுவை என்றும் மனம் என்றும் 2 உற்பத்தி ஆகிறது விளைவுகள். அப்பொழுது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் 5 விளைவுகள் இந்த அலை இயக்கத்தினால பொருட்களுடைய திணிவுக்கு ஏற்ப உண்டாய்கொண்டே இருக்கும். அழுத்தத்தை தரத்தக்கது ஃப்ரீ பார்ட்டிகள், விண் என்று சொல்லுகிறோம். ஒலியை தரத்தக்கது, அந்த அளவுக்கு அணு அழுத்தம் வறுமையானால் அதை காற்று என்று சொல்லுகிறோம். ஒளி தரத்தக்க அளவுக்கு கெட்டிப்படும் போது அணுக்கள் அதை நெருப்பு என்று சொல்லுகிறோம். நெருப்பு காற்று அல்லது நீர்காற்று என்று 2 ஒன்றோடு ஒன்று ஊடுருவி நின்று இடைவெளியை அடைத்துக் கொண்ட போது அது தண்ணீர் என்று சொல்றோம். அதிலே ஒலியோ உடனடியாக வெளிப்பட முடியாது, தேக்கமும் சுழலும். அங்கேதான் சுவை, மனம், சுவை என்பது உண்டாகிறது. நீரிலே சுவை கெட்டிப்பட்டு போனால் அதிலிருந்து நிலத்திலே மனம். இதை ரசாயனம் என்று சொல்லுவோம். ஆகவே காந்த சக்தி, மின்சார சக்தி, ரசாயன சக்தி, இந்த 3 தான் பிரபஞ்சம் முழுவதும். ஒளி எங்கு பிறக்கிறதோ அது மின்சக்தி. அழுத்தம் முன்னும் பின்னுமாக ஏற்படக்கூடிய அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் எங்கே இருக்கிறதோ அது காந்த சக்தி. சுவை, மனமும் எங்கே வருகிறதோ அது ரசாயன சக்தி. அப்போ ரசாயன சக்தியில மின்சக்தியும் அடங்கி இருக்கிற, ரசாயனம் நீரிட்டு இருக்கிற.
மின்சக்தியில காந்த சக்தி அடங்கி இருக்கிறது, மின்சக்தி வெளிப்படையாக இருக்கிறது. இவ்வாறு செயல்படக்கூடிய அலைக்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கிற போது, சக்தி என்ற இந்த மின் தன்னைத்தானே இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இயக்கத்தினாலே வரக்கூடிய விரிவு அலையும், சிவம் என்ற பூரணம் அதை தாங்கிக் கொண்டு சுற்றி அமைந்து கொண்டு இருப்பதனால அந்த மோதுதல்னால்தான் அழுத்தம் என்பது உண்டாகும். ஆக அழுத்தம் என்பதே இறைவனுடைய செயல். அதை தடுத்தோ ஓரளவில் எதிர்த்தோ நிற்பதுதான் சக்தியினுடைய செயல். சக்தியினுடைய செயலை நெகட்டிவ் போர்ஸ் என்று சொல்வார்கள். சிவத்தினுடைய செயலை பாசிட்டிவ் போர்ஸ் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் வாங்கி இழுத்துக்கொண்டு தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சக்தியும் சிவமும் இரண்டும் சேர்ந்த ஒரு கூட்டு சேர்க்கையில எந்த அளவு சக்தி எந்த அளவு சிவம் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு விளைவுகள் வேறுபடும். ஆகையினால இப்போ ஒரு உதாரணத்துக்காக 1 இன்ச்சு எடுத்துக்கொள்வோம். சிவத்தினுடைய அளவு என்ன, சக்தியினுடைய அளவு என்ன என்று பார்த்தால், ஒன்று சக்தியும் 99 சுத்த வெளியும் இருக்குமையானால் அது ஆகாசம் என்று சொல்லும். 2 அணுவும் 98 வெளியுமாக இருக்குமேயானால் அதை காற்று என்று எடுத்துக்கொள்ளலாம். 3 அணுவும் 97 சுத்த வெளியும் இருக்குமேயானால் மேலும் அடர்த்தியாக இருக்கிறது, அங்கே நெருப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். 4 96 இருக்குமேயானால் அது நீர் என்ற நிலைக்கு வருகிறது. 5 95 என்று வறுமையானால் கெட்டிப்பொருள். கெட்டிப்பொருள் என்று எதை எடுத்தாலும் அதிலே 95 பகுதி சுத்த வெளியாகவும் ஒரே ஒரு பகுதி தான் அணுவாகவும் இருக்கிறது. நாம் பார்த்தா கெட்டியாக இருக்கிறது, ஆனால் எந்த பொருளும் அதிலே உள்ள அணுக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு இருப்பதே இல்லை. ஒவ்வொரு பரமாணுவும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது எலக்ட்ரான் என்ற முறையில். ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி இருக்கிறது. அதனால அது கூடி இயங்குகிறது. அதனுடைய அழுத்தம் பெற்ற ஒரு கூட்டு இயக்கம் இன்னொரு இயக்கத்தினாலே சிதறடிக்கும் வரையில இது நிலைத்திருக்கிறது. அந்த முறையில தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த இயக்கத்தில பரமாணு முதல் கொண்டு உலகம் தோன்றி, ஐம்பூதங்கள் தோன்றி, அதிலே இருந்து உலகங்கள் தோன்றி, ஜீவ இனம் தோன்றி, ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு வரையில வந்த எல்லா இயக்கங்களும் அலையின் மூலமாக இந்த பரமாணுவிலே பதிந்து விடுகிறது. எப்படி என்றால், அந்த அலை என்பது மோதும் போது அது ஒரு ஷாக். அதுவும் அலை, இதுவும் அலை. 2 அலைகள் மோதும் போது மேக்னட்டிசம் ஷாக். அதை கணக்கெடுக்க முடியாது. ஆனால் எத்தனை மோதுதல் ஒரு பரமாணு பெறுகிறதோ அதுதான் அதற்கு ரெசிஸ்டன்ஸ் பவர், தாங்கு சக்தி, வலுவு, ஆற்றல், தன்மை எல்லாமே எத்தனை மோதுதல் பதிவுகள் உண்டாகின்றனோ அதுதான். அப்படி அணுவிலே பரமாணுவிலே பதிந்த பதிவுகள், கூட்டாக சேர்ந்த அணுவாகிய பதிவுகள், அதற்கு மேலாக மாலிகூல் என்ற பதிவுகள், உருவமான பதிவுகள், உயிர் என்ற நிலைக்கு வந்த பிறகு ஏற்பட்ட பதிவுகள் அவ்வளவும் கடந்து மனிதனிடம் உள்ளது. இந்த பிரபஞ்சத்திலே தோன்றிய காலம் தொட்டு இன்று வரையில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே பதிவு கொண்ட ஒரு சிறு நுண் துகள் தான் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றல். அத்தனை காலம் உடையது, அவ்வளவு ஆற்றல் உடையது. எந்த பொருளிடத்திலே இருந்து ஒரு அலை தோன்றினாலும் அந்த பொருளின் தன்மை அத்தனையும் அந்த அலையிலேயே உண்டு. இது
ஒரு பொருளை சர்க்கரையை கரைக்கிறோம், அந்த நீர்ல சர்க்கரையினுடைய தன்மையெல்லாம் அடங்கி இருப்பது போல ஒரு பொருளிடத்துல இருந்த அலை தோன்றினால் அந்த அலையிலே ஏற்கனவே பதிந்த பதிவுகள் அத்தனை இருப்பதனால அந்த அலையில அத்தனை பதிவுகளும் அத்தனை தன்மையும் அந்த அலையிலே உண்டாகும். அது எந்த பொருள் மீது மோதுகிறதோ அத்தனை தன்மையும் அந்த பொருள் தன்மைக்கு ஏற்ப தூண்டிவிடும். அதனால நாம் 2 பேர் இருக்கிறோம் என்றால் ஒருவருடைய அலை இன்னொருவருக்கு வீசுமே என்றால் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் இவருக்கு உண்டாக்கணும். இவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் எவ்வளவு கால வரம்பு அளவுக்கு ஏற்ப ஒரு சிறு அளவா இருந்தாலும் சரி உண்டாவது என்னும் நாளாவட்டத்தில் அது ஊக்குவிக்கப்படும். அது வேறு. ஆகவே எந்த பொருளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நிற்கும் போது தானாகவே அந்த பொருளின் தன்மை பெறும். உதாரணமாக ஒரு ரேடியோவில் ஒரு பாட்டு பாடுறான். அந்த பாட்டு வழியெல்லாம் பாட்டா வர்றதில்லை, அலையாதான் இருக்கு. அந்த அலை இன்னொரு இடத்துல ரேடியோ பெட்டியில வந்து அங்க இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த தன்மையில மோதுற போது, இந்த கருவியில மோதுற போது அங்க இருந்து அங்க என்ன பாட்டு பாடினாங்களோ அது இங்க இருந்து வெளிவரும். இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த பாட்டு எந்த பாட்டா இருந்தாலும் அதோடு 100 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு சங்கீதத்துக்குரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எத்தனை இருந்தாலும் அத்தனை சவுண்டும் சேர்த்து அந்த அலையில வருது. அதுல பிரித்து பார்க்க முடியாது. எங்கு மோதுகிறதோ அங்கிருந்து மீண்டும் அதை பிரதிபலிக்கும். அதே போன்று எனவே இத்தனைக்கும் கடந்து அறிவானது இந்த அலையினுடைய இயக்கத்தை உணர்ந்து கொள்ளுகிறது. அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவைகளெல்லாம் அறிவுதான் உணர்ந்து கொள்ளுகிறது. ஏனென்றால் இந்த உடலிலே அந்த அலையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அழுத்தம் இருக்கிறது நம்ம உடல்ல, ஒலி இருக்கிறது, சுவை இருக்கிறது, மனம் இருக்கிறது நம்ம உடல்ல. இந்த இயக்கத்திலே எல்லாமே உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றன. அதனுடைய முழு இயக்கத்தினுடைய மதிப்புத்தான் மனித உருவம். அந்த வழியில இந்த இயக்கத்தில இருந்து வெளிப்படக்கூடியது ஒரு விளைவுகள். அழுத்தம் வெளியாகிக்கொண்டே இருக்குது நம்ம உடல்ல இருந்து ஓரளவு. ஒலி வெளியாகிக்கொண்டே இருக்கிறது, ஒளியும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது, சுவையும் மனம் எல்லாம் ஒரு யூனிட் வீதம் எப்பொழுதுமே வெளியாகிக் கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அழுத்தம் உடல் முழுவதும் உள்ள தோல் வழியாக வெளியாகும். அதனாலதான் அப்படி தொடுமையானால் அங்க தெரிந்து விடுகிறது. அங்கே மோதுகிறது இன்னொரு அழுத்தத்தோட உடனே உணர்வுகிறது. காற்று சாதாரணமாக உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறுக்கம் வெளியில இருக்குமே ஆனால் உணர முடியதில்லை, காற்று இருந்தாலும். ஆனால் உடல்ல இருக்கக்கூடிய அழுத்தத்துக்கு மேலாக காற்று இருக்குமே ஆனால் அங்க உணரும். இது அழுத்த உணர்வு. அதன் பிறகு கண்ணிலே இருந்து ஒளி என்பது இந்த உடலிலே இருந்து மிச்சம் உள்ளது ஒரு யூனிட் வீதம் வெளியாகிக்கொண்டேதான் இருக்கு. கண் திறந்து பார்க்கிறோம், வெளியாகுது. ஆனால் அதை விட இன்னொரு ஒளி அங்கே தடுத்ததே ஆனால் உடனே திரும்பி அதற்கு இணையாக உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியை ஒளியாக மாற்றி அதற்கு இணையாக செயல்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் எந்த நிலையில இருந்தோம் முன்ன, இப்போ எந்த நிலையில அதோடு தொடர்பு கொண்ட பிறகு என்ன மாற்றம் பெற்றோமோ அதைத்தான் உணர்கிறோம். நாம் அங்கே பார்க்கக்கூடிய ஒளியை நாம் உணரவில்லை. அந்த ஒளியினால
தாக்கப்பட்டு நம்முடைய ஒளி தூண்ட பெற்று மேல் இயக்கமாக வந்தது. 1 யூனிட்ல இருந்து 10 யூனிட்டுக்கு இப்போ உயர்ந்தது இந்த மாற்றம். அதைத்தான் உணர்கிறோம். அதே போல மூக்கில இருந்து சுவை, உடல்ல இருக்கக்கூடிய சுவை எதுவோ அதிலே ஒரு பகுதி வந்து கொண்டே இருக்கும். எந்த சுவையோடு தொடர்பு கொண்டாலும், எந்த மனத்தோடு தொடர்பு கொண்டாலும் அதற்கு இதற்கு மோதுதல் ஏற்பட்டு வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுகிறது மூக்கின் மூலமாக. நாவை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு பொருளிடத்திலும் சுவை இருக்கிறது. நமது உடலிலே இருக்கக்கூடிய சுவை நாவின் மூலமாக ஓரளவு வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஏற்ப நம்முடைய சுவை உணர்வு மிகுகிறது. உதாரணமாக ஒரு பாதம் அல்வா சாப்பிட்டோம். அதுல 10 யூனிட் சுவை இருக்கிறதாக வச்சுக் கொள்ளுங்கள், இனிப்பு சுவை. நம்ம உடல்ல இருந்து வெளியாகிக் கொண்டே இருக்கிறது 1 யூனிட் தான் கழி. ஆனால் அதை தொட்ட உடனே 1 10 யூனிட்டுக்கு விறுவிறுவிறு உயரும், அது ஈடு கொடுப்பதற்கு. அப்ப 1 இருந்தது 10க்கு வந்தது, அதைத்தான் நாம் உணர்வாக பெறுகிறோம், 10 யூனிட் சுவையாக பெறுகிறோம். பாதம் அல்வாவை இல்லை, பாதம் அல்வாவோடு தொடர்பு கொண்டதனாலே நாக்கு நாம் அடைந்த மாற்றம். இப்போ பாதம் அல்வா சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஒரு கப் காஃபி கொடுக்கறாங்க. அந்த காஃபியில 5 யூனிட் சுவை இருக்கிறது, சர்க்கரை என்ன வச்சுக்கணும். நாவில வச்ச உடனே ஒன்றும் இல்லை, தெரியவே இல்லை, சர்க்கரையே தெரியும். சரி, கொஞ்ச நேரம் இருக்கும். அப்போ தானாகவே அந்த 1 யூனிட்டுக்கு இறங்குகிறது. 9, 8, 7 என்று இதனுடைய கன்வர்ஷன் ரேட் மாற்றம் பெறும் அளவு இறங்கிக் கொண்டே இருக்கிறது. 1க்கு போய் தான் நிற்கும். அது வழியில 4 வந்தது அல்லது 3 வந்தது என்று வச்சுக்கோங்க. அதே காஃபி எடுத்து நாக்கில வைக்கிற போது இப்போ இனிப்பு சுவை இருக்கிறது. சுவை பின்னால வந்ததல்ல, முன்னே இருந்ததுதான். மாற்றம் எங்க? என்னிடத்திலே ஏற்பட்ட மாற்றம். நான் பாதம் அல்வாவை நாவிலே வைத்த போது என்னுடைய சுவையினுடைய வேகம் மாற்றம் 10 இருந்தது. இப்பொழுது காஃபியில 5 இருக்கிறது. எப்பொழுதும் மைனஸ் தெரிவது. மைனஸ் என்பது உணர்வு அல்ல. இருந்த நிலையிலிருந்து எழுச்சி பெற்ற நிலைதான் உணர்வாக இருக்குமே தவிர, உணர முடியுமே தவிர, அதற்கு கீழ் இருக்கக்கூடிய நிலை உணர முடியாது. ஆகவே இந்த 1 யூனிட் சுவைக்கு குறைந்திருந்தால் நாம் அதை சுவையாக கருதவே முடியாது, நமக்கு தெரியாது. அம்மாதிரி இந்த அலையினுடைய இயக்கம் தான் நமக்கு உடலுக்குள்ளாக அழுத்தமாக ஒலியாக சுவையாக மனமாக எந்த பொருளோடு தொடர்பு கொள்ளுகிறோமோ அந்த பொருள் தன்மைக்கு ஏற்ப நம்முடைய காந்த சக்தி எழுச்சி பெற்று மோதுதல் ஏற்பட்டு அதனால விளையக்கூடிய விளைவுகள் உடல்ல உள்ள காந்த சக்தியை வறண்டு போகவும் செய்யும். மிச்சமுள்ள காந்த சக்தியை அதை செலவு செய்யவும் செய்யும். மிச்சமுள்ள சக்தியை மாத்திரம் செலவு செய்து கொண்டிருப்பதானால் இன்பமாக இருக்கும். இருப்பிலேயே இருந்து குறைவு செய்யுமே ஆனால் துன்பமாகிவிடும். அது மாற்றம் பெறும்போது அந்த கருவினுடைய அளவுக்கு ஏற்றதாக இருக்குமே ஆனால் அது இன்பமாக இருக்கும். உதாரணமாக நாவுக்கு இந்த அளவு சுவைதான் மாற்ற முடியும் என்றது சக்தி இருக்கிறது. அதற்கு மேலாக ஒரு சுவை இருக்குமே ஆனால் அதை விட கொஞ்சம் போக போக நம்மாலே தாங்க முடியவில்லை. அதாவது கருவியினுடைய அளவு ஆற்றல் ஓரளவு சக்தியை தான் மாற்றம் பெறுவதை தாங்க முடியும், அதற்கு மேலே போனால். ஆகவே துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் எந்த பொருளோடு தொடர்பு கொண்டோமோ நம்முடைய அலை இயக்கம் அதனால மிகுந்து நம்முடைய உடல் சக்தி அதிகமாக செலவிடும் போது குறைகிறது. இருப்புல குறைகிற போது துன்பம் உண்டாகும். அல்லது இருப்புல குறையாமல் இருந்தாலும் கூட அதை
மாற்றம் பெறும் அளவுல கருவி தாங்கவில்லை, அதனால துன்பம் உண்டா. ஆகவே இன்பமும் துன்பமும் பொருட்களிலே இல்லை, நம்முடைய உடலிலே எழக்கூடிய மாற்றம். ஆகவே எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அளவு முறை. இந்த உடல் தாங்க அளவுக்கு மாத்திரம் உள்ள பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது இன்பம் எந்த பொருளுக்கும் மேலும் இன்பம் மேலும் இன்பம் என்று மீறி போனால் துன்பமாக மாறிவிடும். ஒரு பாதம் அல்வா சாப்பிட்டீங்கன்னா இன்பமா இருக்கிறது, இரண்டாவது சாப்பிட்டா ஏதோ சலிப்பு ஏற்படும், வற்புறுத்தி மூன்றாவது கொடுத்தா என்ன ஆகும்? துன்பமாகவே இருக்கிறது, வேண்டாம் என்றீங்க, வற்புறுத்தி கொடுத்தா வாங்கி வந்துடும். இன்பம் பாதம் அல்லாவிலே இருக்குமே, ஆனால் மேலும் மேலும் இன்பம் அல்லவா இருக்கணும், மூன்று பட்ட இன்பம் இருக்கணுமே, இல்லை, துன்பமாக மாறிவிடும். கருவியினுடைய அளவு தாங்க முடியாத போது அது துன்பமாக மாறிவிடும். எனவே இன்பமும் துன்பமும் நம்முடைய உயிரினுடைய செலவு, அந்த செலவினுடைய அளவு, அதை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய உடல் கருவி ஆற்றலுடைய அளவு, இதை பொறுத்ததுதான் தவிர இன்பமும் துன்பமும் எந்த பொருளிலேயும் இல்லை. அதைத்தான் ஒரு ஓமை கூறுவார்கள். நாய் ஒரு எலும்பை கடிக்கிறது, எலும்பிலே ஒன்றுமே இல்லை, கடிக்கும் போது அது பொத்துக்கொண்டு இகர்ல ரத்தம் வரும். அந்த ரத்தம் வந்த உடனே அதுக்கு ஒரு சுவை ஏற்படுகிறது. இந்த நாய் என்ன செய்ய எண்ணுகிறது, இந்த எலும்பிலே இன்னும் சுவை இருக்கிறது என்று மேலும் மேலும் கடித்து வாயை புண்ணாக்கி கொள்வது. இது போல மனிதன் மேலும் மேலும் இன்பம் என்று நாடி பொருட்கள் இடத்திலே தொடர்பு கொண்டு வலுவை இழந்து விடுகிறான், அது துன்பப்படுகிறான் என்று ஓமை கூறுவார்கள். அது நல்ல ஓமைதான், ஆனால் அந்த உண்மையை உணர்வதற்கு ஏற்ற வகையில அதை உணரும் போதுதான் அது ஓமையும் நன்றாக இருக்கும். எனவே இந்த அலை இயக்கத்தின் மூலமாக எந்த பொருளும் ஒரு இயக்கம் இருந்தால் அந்த இயக்க தொடரில ஒரு பதிவு ஏற்படும். அந்த பதிவு தன் தன்மையாக மாறிவிடும். மீண்டும் மீண்டும் அதே பதிவு திருப்பி பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். நம்மிடம் எப்பொழுதுமே அலை இயக்கம் இருப்பதனால அதையே செய்யும்படியாக தூண்டும். இவ்வாறு எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கேற்ப அது வினைப்பதிவாக மாறி நாம் மீண்டும் மீண்டும் அதையே செய்யவும் அதே துன்பத்தையோ அல்லது இன்பத்தையோ அடையோ ஏற்படும். ஆகவே நாம் எப்பொழுதுமே எண்ணத்திலே நல்ல எண்ணம், செய்கையிலே ஒரு அளவு முறை கண்ட செய்கையும், விழிப்போடு முன் அனுபவம் பின் விளைவு, இந்த இரண்டையும் நினைந்து கொண்டு தற்கால சூழ்நிலையில உள்ள இயக்கங்களோடு தொடர்பு கொள்ள முடியுமேயானால் இதுதான் மெய்யுணர்வு, உண்மை உணர்ந்த வாழ்வு. அந்த உண்மை உணர்ந்த வாழ்வுக்கு அலை இயக்கம் என்ற ஒரு நீரை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த பொருளும் இப்பொழுது அணுவினுடைய கூட்டுதான், ஒவ்வொரு அணுவும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அதில இருந்து அலை வீசிக்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு அலையும் பதிவாகிறது, அந்த பதிவு திரும்பி திரும்பி தன்மையாக மாறி விடுகிறது. இதையெல்லாம் உணரும் போது நான் எந்த செயல் செய்தாலும் எந்த எண்ணம் இருந்தாலும் அது நமது சொத்தாக பதிவாகி விடுகிறது. அதற்கு ஏற்ப விளைவும் வருகிறது. ஒரு மனிதனை நினைந்து அவன் நல்லவன் நல்லவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், அவனை வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவு நம்முடைய அலையே நல்ல அலைகளாக மாற்றி நல்ல கருத்துடைய அலைகளாக மாற்றி கொண்டிருக்கிறோம். அது செல்லுமிடமல்ல அதே போன்ற விளைவுகளை தரும். முதல்ல நம்மை மாற்றிக்கொள்றோம். ஒருவரை வாழ்த்துகிறது என்றால் நம்மை முதலிலே வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்த்துடைய பயன் இங்கே அலை வீச்சுவதில் ஒரு தன்மையாக வளர்க்கும். அதன் பிறகு அது சேருமிடமெல்லாம் அதே அலை நன்மையே விளைவிக்கிறது. இந்த பழக்கமே பதிவாகி தன்மை மாறுகிறது, சிறப்படைகிறது. அது வாழ்வை வளப்படுத்துகிறது, அந்த வேலையை முடிப்பதற்கு அறிவை உயர்த்துகிறது. எனவே நல்ல எண்ணம் நல்ல செயல் இரண்டும் வேண்டும் என்பதற்காக, நல்ல எண்ணத்தை உற்பத்தி பண்ணி கொள்வதற்காக மனதுக்கு பயிற்சி, உளப்பயிற்சி, அகத்தவமும் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அறநெறி சார்ந்த வாழ்வும் வேண்டும் என்பதை பெரியோர்கள் உணர்ந்தார்கள்.
அதுதான் எல்லா மதங்களிலே வெவ்வேறு வழியிலே சொல்ல முற்பட்டாலும் அது மனதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடலை சரியாக, செயலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டின் வழியே தான் மனிதன் வாழ்வாங்கு வாழ முடியும், பிறரையும் வாழ வைக்க முடியும் என்று கூறியுள்ளார்கள் என்பதை எடுத்து கூறி, இன்னும் ஆழமாக போனால் இது சயின்ஸ், முழுக்க முழுக்க விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்துக்கு அடிப்படையான மேலோட இருக்கக்கூடிய சிறப்பை மாத்திரம் எடுத்து சொன்ன, இன்னும் இந்த அலையினுடைய இயக்கத்தை நாம் சரியாக கவனிக்க போனால் அதுவே எல்லாம் வல்ல இறைவனுடைய செயலாக ஏற்றுக்கொண்டு எந்த செயலுக்கும் ஒரு விளைவை தருகிறது என்றால் அந்த அலை ஊடுருவி பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து உள்ள அலை எப்பொழுதுமே தவறு செய்யாது. யார் என்ன நினைத்தாலும் அதற்கு தக்கவாறு எந்த இடத்துல இருந்து எந்த அலை மூலமாக உங்களுக்கு என்ன வந்து சேர முடியுமோ அது தானாக இழுத்துக்கொள்ளும். நம்மை தயார் செய்து கொள்வதற்கு நல்ல எண்ணம் தான் வேண்டும், நல்ல ஏற்பு சக்தி தான் வேண்டும். அந்த முறையில எந்த அளவில் நம்முடைய தன்முனைப்பை குறைத்துக் கொண்டு இறை உணர்வோடு நின்று கொண்டு பிரபஞ்சத்திலே உள்ள பொருட்களோடு இனிமையாக நல்ல எண்ணத்தோடு தொடர்பு கொள்ளவும், மக்களோடு அன்பும் பண்பும் கொண்டு உதவியும் ஒத்தும் வாழ முடியுமோ அந்த அளவிலே வாழவும் நாம் முற்பட வேண்டும். அந்த உண்மை உணர்ந்து கொண்டால் நாம் ஒவ்வொரு செயலிலேயும் நம்முடைய அலையை நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அல்லது வேறு வகையில பயன்படுத்திக் கொள்ளுகிறோம், அதற்குரிய விளைவு நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று மனிதன் எண்ணும் போதுதான் கர்மயோகத்திலே அடித்தளமான ஒரு நல்ல இயல்புகள் எல்லாம் உண்டாகும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.